ஆர்டி கிரிக்கெட் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போதான் இந்த யூடியூப் தளத்தை முதலாவது பார்க்குறீங்கன்னா வெக்கப்படாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அப்போதான் நான் படக்கூடிய காணொளிகளை உங்களுக்கு சுட சுட ஆறாமல் பார்வையிட முடியும். இன்றைய வீடியோவில் என்ன பார்க்க போகின்றோம் என்றால் 2025ஆம் ஆண்டு நடக்க போகின்ற IPL போட்டியில் எந்த அணியில பெஸ்ட் ஓப்பனர் இறக்குகின்றார்கள் என்று தான் பார்க்க போகின்றோம். அதாவது ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் யார் யார் இறக்குகின்றார்கள், எந்த அணியிலே சிறந்த ஆரம்ப வீரர்கள் இறக்குகின்றார்கள் என்று தான் பார்க்க போகின்றோம். வாங்க டக் 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 டக்னு பார்த்துட்டு வந்துருவோம். இது அனைத்தும் எனது கருத்து கணிப்பை. வாங்க டக் டக்னு பார்த்துட்டு வருவோம். 10வது இடத்துல நான் வைத்திருக்கின்றேன் பஞ்சாப் கிங்ஸ் அணியை. இதுல சிம்ரன் மற்றும் ஜோஸ் இங்கிலீஷ் ஆகியோர் இருக்குகின்றார்கள். இவர்கள் இருவரும் நல்ல துடுப்பாட்ட வீரர்கள் தான். ஆனால் எனது கருத்து கணிப்பீட்டின்படி இவர்களுக்கு நான் 10வது இடத்தை வழங்கியிருக்கிறேன். 9வது இடத்திற்கு நான் வழங்கியிருக்கின்ற லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி. இதுல எய்டன் மார்க்ரம் மற்றும் மிச்சல் மார்ஸ் இருக்குகின்றார்கள். இருந்தாலும் கூட இவர்கள் நல்ல தரமான ஒரு துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய வீரர்களாக இருந்தாலும் இவர்களுக்கு 9வது இடத்தை நான் வழங்கியிருக்கிறேன். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்கப்பா. சரி, 8வது இடத்துல நான் எந்த அணியை வைத்திருக்கின்றேன் என்றால் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை வைத்திருக்கின்றேன். KL ராகுல், மெக்ரோத் இருவரும் சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர்களாக இருந்தாலும் எனது கருத்து கணிப்பீட்டின்படி அவர்களை நான் 8வது இடத்திலே வைத்திருக்கிறேன். சரி, 7வது இடத்துல மும்பை இந்தியன்ஸ் அணியைத்தான் வைத்திருக்கின்றேன். ரோஹித் சர்மா சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர் தான். கில் ஜாக்ஸும் ஒரு சிறந்த துடுப்பாட்ட வீரர் தான். உங்களுக்கு இந்த இடத்துல கேள்வி எழுகலாம், ஏடா மும்பை இந்தியன்ஸ் அணியை 7வது இடத்துல வைத்திருக்கின்றாய் என்றால், ரோஹித் சர்மா அண்மை காலமாக ஃபோமில் இல்லாததன் காரணமாகத்தான் அவரை என்ன செஞ்சிருக்கேன் 7வது இடத்துல வைத்திருக்கிறேன். சரி, 6வது இடத்துல KKR அணி, போன முறை சாம்பியன் நீ 6வது இடத்துல வைத்திருக்கின்றாய் என்றால் அங்கே சுனில் நரையன் சிறப்பான ஒரு ஓப்பன் பேட்ஸ்மேன் தான். ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக இறங்கி பண்ணக்கூடிய ஒருவர் தான் சுனில் நரையன். அடுத்ததாக குவிண்டன் டி காக். இருந்தாலும் இவர்களுக்கு 6வது இடத்தை வழங்கி இருக்கிறேன். எனது கணிப்பீட்டின்படி இவர்கள் விளையாடிய IPL போட்டிகளை வைத்துத்தான் நான் கருத்து கணிப்பினை எடுத்தேன். சரி, 5வது இடத்துல நான் எந்த அணியை வைத்திருக்கின்றேன் என்றால் CSK அணி. CSK அணிக்கு நான் 5வது இடத்தை கொடுத்திருக்கின்றேன். இதுல ருத்ராஜ் கேக்வாட் மற்றும் டெவான் கான்வே இருவரும் பக்காவான தரமான பேட்ஸ்மேன்மார். அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனா கடந்த சீசன்ல கொஞ்சம் தடுமாறி இருந்தார்கள். அதனால் தான் இவர்களுக்கு 5வது இடத்தை வழங்கியிருக்கிறேன். 4வது இடம், இதுக்கு பிறகு வருகின்ற ஓப்பனர் எல்லாம் பக்காவான ஓப்பனர், தரமான ஓப்பனர், சிறப்பான ஓப்பனர். இதை அடிக்கவே ஆளில் என்ன மாதிரி தான் இருக்குகின்றது. இவர்களை கணிப்பதற்கு நான் மிகவும் கடினப்பட்டிருந்தேன். இருந்தாலும் கணித்திருக்கின்றேன். 4வது இடத்தை நான் வழங்கி இருக்குகின்றேன் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு. குஜராத் டைட்டன்ஸ் அணியில சுக்மன் கில் மற்றும் ஜோஸ் பட்லர் இருவரும் தரமான ஓப்பனர். ஜோஸ் பட்லர் அவங்களுக்கு செல்லையா வேணும், அடிப்பார் நெருப்படி. அதே போலதான் சுக்மன் கில்லும் ஒரு சிறந்த துடுப்பாட்ட வீரர். இவர்களுக்கு நான் 4வது இடத்தை வழங்கியிருக்கின்றேன். 3வது இடத்திற்கு RCBயை வழங்குவதா ராஜஸ்தான் ராயல்ஸை வழங்குவதா என்ற எனக்கு குழப்பங்கள் ஏற்பட்டது. ஆனால் நான் ஒரு சின்ன படியில் நம்பிக்கை வைத்து 3வது இடத்தை RCB அணிக்கு வழங்கியிருந்தேன். அதாவது 2வது இடத்தை வழங்காமல். 3வது இடத்துல யார் யார் RCB அணியில சிறப்பான துடுப்பாட்ட வீரர்களாக இருக்கின்றார்கள் என்று பார்த்தால் விராட் கோலி மற்றும் ஃபில் சோல்ட் இருவரும் தரமான பக்காவான துடுப்பாட்ட வீரர்கள். இவர்களுக்கு தான் 3வது இடத்தை வழங்கியிருக்கின்றேன். 2வது இடத்திலே RR ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு வழங்கியிருந்தேன். அதற்கான காரணம் ஒரு சின்ன படியின் மீது நம்பிக்கை வைத்து என்று சொன்னேன் அல்லவா. சஞ்சு சாம்சன் மற்றும் சுவால் ஆகியோருக்குத்தான் 2வது இடத்தை வழங்கியிருக்கின்றேன். 1வது இடத்துல எந்த சந்தேகமும் இல்லை, SRH அணி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு வழங்கியிருக்கின்றேன். அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் இருவரும் பக்காவான துடுப்பாட்ட வீரர்கள். கடந்த போட்டிகளை நீங்கள் பார்த்திருக்கலாம், எவ்வாறானது ஒரு துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தினார்கள் என்று. இவ்வாறான காணொலிகளை நீங்கள் சுட சுட என்ன செய்யணும், ஆர்டி தமிழ் கிரிக்கெட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. நன்றி.